உலகத்துல பொறுமையா இருந்து எத்தனையோ பேர் நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காங்க. என்னால பல்லவி மனசு கூடவா மாத்த முடியாது? கவலைப்படாதக்கா, நான் பொறுமையா இருந்து இதை சாதிச்சு காட்டுவேன். ராஜாதான். சொல்லுங்க ராஜா. எங்க இருக்கீங்க கணேஷ்? வீட்டில் தான் இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை கணேஷ், அனு வீட்டில் தானே இருக்கா? பக்கத்தில் தான் இருக்கா. பேசுறீங்களா? ஆ, கொடுங்க கணேஷ். ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. இந்தாங்க. என்னங்க? அனு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன். நீங்க நீங்க எப்ப வரீங்க? இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அது முடிஞ்சதும் கிளம்பிடுங்க. பரவாயில்லைங்க. நீங்க வீட்டை பத்தியோ இல்ல பிள்ளைங்களை பத்தியோ எந்த கவலையும் படாதீங்க. நீங்க நிம்மதியா எல்லா வேலையும் முடிச்சிட்டு வாங்க. அனு. ஆ ஆ சொல்லுங்க. அனு, நான் உங்ககிட்ட மனசு விட்டு பேசணும். நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். எனக்கு உங்ககிட்ட பாவ மன்னிப்பு கிடைக்குமா அனு? எதுக்குங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். உங்களால எந்த தப்பும் பண்ண முடியாது. அப்படியே நீங்க தப்பு பண்ணிட்டதா நினைச்சா அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த தப்பையும் சரி பண்ணிடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. வேலையை முடிச்சிட்டு நிம்மதியா திரும்பி வாங்க. சரி அனு. வச்சிட்டுமா? ம். என் மேல நீ எவ்வளவு பெரிய நம்பிக்கை வச்சிருக்க. இந்த நம்பிக்கைக்கு நான் தகுதி இல்லாதவன்னு தெரிஞ்சும் கூட இவ்வளவு பெரிய வச்சிருக்கியே. நான் உனக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கேன்னு தெரியாமலே எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கியே. இப்ப கூட எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கலாம். அண்ணா, நான் அப்படி சொல்லியிருந்தேன்னா அவரால் நிம்மதியா வேலை பார்த்திருக்க முடியாது. என் கஷ்டத்தை போக்கணும், என் தவிப்பை தீக்கணும்னு இங்க ஓடி வந்திருப்பாரு. அப்படியே ஒரு வேதனையும் வருத்தத்தையும் நான் அவருக்கு கொடுக்க விரும்பல. அதான் நான் எதுவும் சொல்லல. காயத்ரி, காயத்ரி, வாங்க பல்லவி, வாங்க உட்காருங்க. ஸ்ரீநிதி இல்ல? ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரல. வர நேரம் தான், நீங்க உட்காருங்க. காஃபி கொண்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களும் உட்காருங்க. கல்யாண வேலைலாம் நிறைய இருக்கு. அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருக்கீங்களே. கவலைப்படாம இருப்போமா பல்லவி? இன்னைக்கு காலையில தான் நானும் என் வீட்டுக்காரும் இத பத்தி பேசுறதுக்கு உங்க வீட்டுக்கு வரலான்னு கிளம்புனோம். அப்பதான் ஸ்ரீநிதி கார்த்திக் தம்பிக்கு போன் பண்ணி நாங்க அங்க வரதா இருக்கோம்னு சொன்னா, தம்பி தான் வர வேண்டான்னு சொல்லி. சரி, அதை விடுங்க. நாளைக்கு நீங்களும் அனுவும் வாங்க, நம்ம எல்லாரும் போய் மண்டபத்தை புக் பண்ணிட்டு வந்துருவோம். என்னது? நானும் அனுமா? ஹலோ ஆண்டி. ஹலோமா. வாங்க ஆண்டி. வாமா. உங்க அம்மா புதுசா ஒரு கதை சொல்றாங்க. என்ன ஆண்டி? நானும் அனுவும் ஒன்னா வரணுமா? ஆண்டி, அம்மா கேட்டதில் என்ன தப்பு இருக்கு? என்ன ஸ்ரீநாத்,
நான் இப்படி அனு கூட? பல்லவி, அனு ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்ல. 2 குடும்பத்து சந்தோஷத்துக்காக நீங்க அனுவோட சேர்ந்துதான் ஆகணும். ஆண்டி, நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. நடந்ததே நினச்சிட்டு இருந்தா நம்ம வாழ்க்கையை நம்ம நிம்மதியாக வாழ முடியாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை அந்த நிமிஷத்துக்கு தான் நினச்சி தூர தூக்கி எறிஞ்சிடணும். எதுக்காக காலம் பூரா அதையே நினச்சி நம்மளை நாமே வருத்திக்கணும்? ஆமா பல்லவி, 2 குடும்பமும் ஒண்ணு சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தினா அது எல்லாருக்குமே சந்தோஷம் தானே? காயத்ரி, நீங்க உங்க முடிவை சொல்லிட்டீங்க. நான் என்னோட அபிப்பிராயத்தை சொல்லட்டுமா? 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஸ்ரீநிதி எனக்கு மருமகளா வரணும்னு தான் ஆசைப்படுறேன். நீங்களும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா நாளைக்கு நீங்களும் நானும் மட்டும் போய் கல்யாண மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு வருவோம். என்ன காயத்ரி? சரி, போயிட்டு வரலாம். ம், மண்டபம் புக் பண்ண நீங்களும் நானும் மட்டும்தான், சரியா? சரி. அப்ப நான் கிளம்புறேன். வரேன். பல்லவியோட குணம் மாறவே மாறாதா ஸ்ரீநிதி? வாங்க வரதன். நாராயணன் சார் கால் பண்ணியிருந்தாரு. ஃப்ளாட் சேல் சம்மந்தமான டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டாராம். அது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறான்னாரு. ராஜாராமன் சார் நேரில் பார்த்து பிஸ்னஸை ஃபைனல் பண்ண சொன்னார். ஏன் வரதன், பேசாமல் அந்த பிஸ்னஸை நீங்களே பண்ண என்ன? எதுக்கு ராஜாராம் சார்ட்ட கொடுத்துக்கிட்டு? எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன் சார், என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்கல. இப்போது கட்டியிருக்கிற ஃப்ளாட்டு கூட நல்ல ரேட் போயிட்டுருக்கு. தேவையில்லாமல் அவரு கூட ஒரு ஷேர் கொடுக்க வேண்டியது இருக்குது. பேசாமல் அந்த பிஸ்னஸை நாம் பண்ண என்ன? உண்மையா சார்? ஏன் என் மேலே நம்பிக்கை இல்லையா? சார், இது மாதிரி சைட்டில் நாம் எதை பண்ணாதான் சார் லைஃப்பில் முன்னுக்கு வர முடியும். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, எவ்வளோ கிடைக்கும்? பாஸ் கோட் பண்ண ரேட்டை விட 2 இல்லை 4% கூட்டி சேல் பண்ணால் போதும். அவருக்கு சேர வேண்டிய அமௌண்ட்டு போக மீதி நாம் 2 பேர் ஷேர் பண்ணிக்கலாம் சார். இது வெளியே யாருக்கும் தெரிய வேண்டாம். பார்ட்டி உங்களை நம்பி வருவாங்களா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? 10 நிமிஷம் பேசுனா ஃப்ளாட் வாங்க போக மாட்டாங்க. இது ராஜாராமன் சார் கைக்கு போகாமல் பார்த்துக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. அப்படி ஏதாவது பார்ட்டியை பார்த்து பேசியிருக்கீங்களா? இல்லை, இனிமே பேசிடுறேன். ஏற்கனவே இடத்த கட்டி சில பார்ட்டிங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை சொல்ல மாட்டேறீங்களே. இப்படி தான் என்னை பற்றி யாராவது தப்பாக சொல்கிறாங்க. அப்படியா? அந்த அட்வான்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த பார்ட்டியே வந்து சொன்னாங்கன்னா ஒத்துப்பீங்களா? வர சொல்கிறேன். ஆதித்யா, ஸ்ருதி, எஸ், வாங்க. என் ஃப்ரெண்டு கூட வந்து பணம் கொடுத்தப்பவே நீ சைலண்டா வாங்கிக்கிட்டல, அப்பவே உன் வண்டவாளம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என் அண்ணன் கிட்ட சொல்லி நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தாராளமா ஜாப்ல வச்சோம்னா நிறைய திருமணம் பண்ணுவான். ஸோ இமிடியேட்டா நாராயணுக்கு ஃபோன் பண்ணி இவனை வேலையை விட்டு தூக்க சொல்லு. சார், அவசரப்படாதீங்க. நான் செஞ்ச தப்பு தான். இந்த ஒரு தடவை மன்னிச்சிடுங்க சார். இப்படி எல்லாம் பேசினா நம்பிடுவோமா? முதல்ல கொடுத்த அட்வான்ஸை திருப்பி கொடு. கண்டிப்பாக தரேன் மேடம். பிரேம், யோசிக்காதீங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுங்க. வேணாம் சார், வேணாம் சார். என் குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் சார். உன்னையெல்லாம் வேலைக்கு வச்சா பல குடும்பம் நடுத்தூர்ல நிற்கும். ஹலோ பிரேம், நானே உனக்கு கால் பண்ணுறதா இருந்தேன். வரதா அங்கே வந்தானா? இங்கே தான் இருக்காரு. நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் சொன்னார். சரிடா, நாளைக்கு அக்ரிமெண்ட் அனுப்பி வைக்கிறேன். நீயும் கூட போய் பார்த்து பேசு. ஏன்னா வரதனை நம்ப முடியாது. சரி, வரதனை முதல்ல வேலையை விட்டு தூக்கு. டேய், பாவம் இருந்துட்டு போகிறான்டா. டேய், இந்த மாதிரி ஃப்ளாடெல்லாம் கூட வச்சுருந்தீங்கன்னா உனக்கு தான் கெட்ட பேர். இப்போ கூட ஃப்ளாட்டை சேல்ஸ் பண்ணுறோன்னு நம்ம ஃப்ரெண்டு ஆதித்யாவோட தங்கச்சிக்கிட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். இதை மன்னிக்க சொல்கிறியா? சரிடா, நீ சொல்கிறது புரியுது.
ஆனால் அவனை தூக்கிட்டா எனக்கு இப்போ வேற ஆள் இல்லையே. அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அவன்கிட்ட பேசு. பேசுங்க சார். சார் என்னை வேலையை விட்டு நிறுத்திடாதீங்க சார், ப்ளீஸ் சார். சாரி வரதன், இனிமேல் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றான். இனிமேல் நீ ஆஃபீஸ் பக்கம் வர வேண்டாம். உனக்கு சேர வேண்டிய பேமெண்ட் எல்லாம் நாளைக்கு செக்காக வரும். ஃபோனை பிரேம் கிட்ட கொடு. சார் சார் ப்ளீஸ் சார். ஏ குடியா. சொல் நாராயணா. பிரேம், அவன்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நாளையிலேருந்து அவன் வேலைக்கு வரமாட்டான். நீ ராஜாராம் சார்கிட்ட எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடு. ஓகே? ஓகேடா, நான் இப்போவே சொல்லிடுறேன். சரிடா பிரேம், நான் இவருக்கு கூட போய் அந்த படத்தை திருப்பி வாங்கிட்டு வரேன். ரொம்ப தேங்க்ஸ் பிரேம். நீங்கள் வேற, நான் தாங்க தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் மட்டும் இதை சொல்லலைண்ணா, எங்கள் ஃப்ரெண்டை நடு ரோட்டு கொண்டு வந்திருப்பான் அந்த ராஸ்கல். சரி விடு, நாங்கள் கிளம்புறோம். ஏய் போடா. இப்ப போக போறியா இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? அதான் போன்னு சொல்றாங்களா, போயா. வர வச்சா. ஓகேடா, நீ வாமா. பாய் பிரேம். வாங்க. நாம நினைச்ச மாதிரியே நமக்கு கல்யாண மண்டபம் அமைஞ்சிருச்சு. இனிமே நம்ம நினைக்கிறதெல்லாம் நல்லபடியாவே நடக்கும். உங்க நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் பல்லவி. அப்போ நாங்க கிளம்பட்டுமா? காயத்ரி, நேத்து நான் உங்க வீட்டுக்கு வந்திருந்தப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாவே பேசிட்டேன். தயவு செஞ்சு எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. இனிமே நம்மளை தவிர வேற யாரை பத்தியும் டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். சரி, நான் போயிட்டு வரேன். சரி பல்லவி. அடடே வாங்க சுந்தரம். வாங்க என்ன ஸ்ரீனிவாசன், எல்லாரும் எங்க நின்றுட்டு இருக்கீங்க? கல்யாண மண்டபம் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணலான்னு வந்தோம். புக் பண்ணியாச்சா? பண்ணிட்டோம். ஓ, பல்லவி, இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு சட்டுன்னு தூக்கி போட உனக்கு எப்படி மனசு வந்தது பல்லவி? நீ என்னதான் என்னை வெறுத்து ஒதுக்கினாலும் நான் எப்போவுமே உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியாக தான் நினைக்கிறேன். கார்த்தி என்கேஜ்மெண்ட் கூட நீ என்னை இன்வைட் பண்ணல, அது பரவாயில்ல. ஆனால் இந்த கல்யாணம் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். அதே தான் ஆண்டவங்கிட்டையும் வேண்டிப்பேன். ஆமாங்க பல்லவி, நீங்கள் சுந்தரன் சாரை என்கேஜ்மெண்ட்டு கூப்பிடாது எங்களுக்கும் வருத்தம் தான். இது பாருங்க, முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. கல்யாணத்துக்கு யாரை வேணாலும் இன்வைட் பண்ணிக்கங்க, அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. இல்லை பல்லவி, நான் யார் மனசும் புண்படும்படியாக நடந்துக்க மாட்டேன். யாருக்கும் வேதனை தரத்துக்கு எனக்கு பிடிக்காது. நான் வரேன். நாராயணன் சாரோட அடுத்த ப்ராஜெக்டையும் நம்ம தான் பண்ணுறோம். நீ அந்த இன்னொரு பார்ட்டியை தேவையில்லாமல் வெயிட் பண்ண வைக்காத. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடு. ஏன் சார்? என்ன ஒன்று, நமக்கு ஃபார்மல் அக்ரிமெண்ட்டே இன்னும் நாராயணன் சார் சைன் பண்ணி தரல. அது எப்படியும் ஃபைனலைஸ் ஆகிடும். அது வரைக்கும் எதுக்கு அந்த பார்ட்டியை வீணாக வெயிட் பண்ண வைக்கணும்? அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, ஓகே. ஹாய் ஸ்ரீநிதி. ஹாய். ஹலோ சார். வாங்க. உங்களை பார்க்க தான் கிளம்பி ஆஃபீஸ் வந்துட்டுருக்கேன். என்ன பிரேம்? வரதனை வேலையை விட்டு நிப்பாட்டி ஆயிடுச்சு. அதை நாராயணன் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னார் சார். ஓ, அப்போ இனிமே நாங்கள் வேறு யாரை காண்டாக்ட் பண்ணுறது? அவர்கிட்ட ஃப்ளாட்டோட அக்ரிமெண்ட்ஸ்லாம் கேட்டு வாங்கணுமே. அதெல்லாம் வாங்கி தர வேண்டியது என்னோட பொறுப்பு சார். செக்கெல்லாம் வர வேண்டிய டேட்டு கரெக்டாக வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை நாராயணனை காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் இருக்கும்போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரேம்.
ஆனால் ஒரு விஷயம், வரதுக்கிட்ட நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். ஃப்ளாட் இருக்கிற இடத்த காட்டி நம்ம ஸ்ருதிக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட அட்வான்ஸ் வாங்கியிருக்கான். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போய் நாராயணுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவனை வேலையை விட்டே தூக்கியாச்சு சார். நல்ல காரியம் பண்ணீங்க பிரேம். இல்லனா எல்லா ஃபிளாட்டுக்கும் அட்வான்ஸ் வாங்கிட்டு அப்புறம் நம்ம கம்பெனி பேர் தான் கெட்டு போயிடும். பிரேம், அவனை லேஸில் நம்ப முடியாது. ஆரம்பத்துலேருந்தே அவன் ஃப்ராடு, பொய், பித்தலாட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஆனால் மாட்டிக்கிட்டா மட்டும் கெஞ்சுவான். கார்த்தி அவனை 3-4 தடவை கையும் களமா பிடிச்சு கூட திருந்தலை. ராஜாராமன் கைக்கு பிஸ்னஸ் வருது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால தான் திருட்டுத்தனமாக சம்பாதிக்க முடிவு பண்ணியிருக்கான். ஆமாம் சார், முதல்ல உங்கள் ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஃப்ளாட் சேல்ஸ்னு கான்டாக்ட் நம்பர் கொடுத்து சைட்டில் ஒரு போர்டு வச்சுருங்க சார். ஆமா அங்கிள், பிரேம் சொல்றதா கரெக்ட். அப்பதான் வரது கிட்ட யாருமே எந்த கான்டாக்டும் வச்சுக்க மாட்டாங்க. வாங்க பிரேம், நாங்கள் ஆஃபீஸுக்கு தான் போகிறோம். இல்லை சார், நீங்கள் கிளம்புங்க, நான் ஈவினிங்காக வரேன். சார் எப்போ பெங்களூர்லேருந்து வராரு? ஒர்க்கு முடிஞ்சோடனே வந்துடுவான். அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணணும், அதான் கேட்டேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. நீங்க அக்ரிமெண்ட் ரெடி பண்ணுங்க. அவர்கிட்ட சைன் வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி. மேடம் தயவு பண்ணிட்டாங்க, அது போதும். இங்க பாருங்க, இவளை ரொம்ப நம்பாதீங்க. இவளும் பொம்பளை வருது தான். அங்கிள் இல்ல, நீ கொஞ்சம் பெட்டர். ஆனா இவளுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட் என்னன்னா, இந்த ஆபீஸ்ல என்ன நடக்குதோ அதை ஒரு வரி விடாம பல்லவி கிட்ட போய் ஒப்பிக்கணும். அதான். ஓ, மாமியார் இப்பயே ஏதாச்சும் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஐயோ போதும், அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 2 பேரும் சேர்ந்து என் காலை வராதீங்க. வாங்க போலாம். ஓகே சார். ஓகே, சீ. பாய் ஸ்ரீநிதி. பாய்.